ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனுகிரிஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட்டான கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸோட ஸ்னாப்சாட் அப்டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிபே நெட்வொர்க்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹைவேரா அப்படிங்கிற ஒரு டெலகிராம் டீபின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ கிரிப்டோ மைனிங் டீபின் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் மைனிங்கோட அப்டேட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் ப்ளஸ் அதோட அப்டேட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ மைனிங் வந்து பார்த்திங்கன்னா மோமோ ஏஐ அப்படிங்கிற மைனிங். இந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறாங்க. ஜனவரி 3 வந்து ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்னாப்சாட் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து போய் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து மொத்தமாக டோட்டல் சப்ளை வந்து எங்களோட எம்டோஸ் அப்படிங்கிற டோக்கன் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸ் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா 333 மில்லியன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ ஸ்னாப்சாட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ க்ளைம் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரீ க்ளைம் வந்து பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் ஸ்னாப்சாட் எடுத்துட்டாங்கனாவே அடுத்து வந்து லிஸ்டிங் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த எக்ஸ்சேஞ்சு நம்ம பிட்கெட் எக்ஸ்சேஞ்சு தான் கொடுக்க சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து க்ளைம் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி ப்ரைஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்னாப்சாட் இதை எடுத்துருவோம், சரிங்களா? அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்குள்ளேயே இந்த ஸ்னாப்சாட் அதாவது உங்களோட டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போய் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே நல்ல ப்ராஜெக்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபேன் அப்படிங்கிற நெட்வொர்க் மைனிங். இந்த சிபேன் அப்படிங்கிற மைனிங் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்துட்டு 20 அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இவங்க வந்து அவங்களோட டோட்டல் சப்ளையில் 71% வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான் இது, சரிங்களா? இவங்களோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியன் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் டோட்டல் சப்ளை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து இந்த மைனிங் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து கண்டினியூ இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டையும் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்களோட இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னா இந்த சிபேன் அப்படிங்கிற மைனிங்கோட பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேவைசி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கேவைசி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல கீழே கேவைசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? இந்த கேவைசி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட அந்த 3 டாட் பட்டன் இருக்கும் மேலே, அந்த 3 டாட் பட்டன் வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேவைசி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டேன். நீங்கள் வெரிஃபை பண்ணணுன்னா வெரிஃபை பண்ணிக்கோ. நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல டிக் கலர் வந்து காட்டும், சரிங்களா? வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனிங் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 days to 15 days வந்து ரெகுலராக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேவைசி வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக மைன் பண்ணுங்கள். ஸோ சிலியா மைனிங்கில் எப்படி கேவைசி கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் மைன் வந்து ஸ்டார்டிங்காக ஒரு 15 ஸ்டேக் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. என்ன அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பிஎன்பியோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அந்த அட்ரஸ் நீங்கள் எங்கேருந்து மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வேலெட்டு, OKXோட Web3 வேலெட்டு. ஸோ இதுலேருந்து மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்றுலேருந்து மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது ஜியோடெஸ்ஸு இந்த மாதிரி பினான்ஸு இந்த மாதிரியான சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டோ அல்லது ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிஎன்பி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிஎன்பி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், சரிங்களா? அப்படி வந்துருச்சுனாவே நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வேலெட் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இல்லாத யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு ஸோ கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேவைசி வந்து மஸ்ட்டு வித்ட்ரால் பண்ணுறப்போ, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது, ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியா அப்படிங்கிற வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா அங்கேருந்து சீசன் 1 வந்து எண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களோட ரிவார்ட்ஸ் சீசன் 1ல் நீங்கள் ஏர்ன் பண்ணி ரிவார்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த கீழே ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 சரிங்களா. இப்போ சீசன் 1ல் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சீசன் 1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஜேம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ ரேங்கில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த லீடர் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சரிங்களா. ஸோ உங்களோட ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். மேலே உங்களோட ஜேம்ஸ் வந்து சீசன் 1ல் ஏர்ன் பண்ணது ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ சீசன் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சீசன் 2ல் வந்து இவ்வளோ ரேங்க்கில் தள்ளியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க போல் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சரோட ஆட்ரப் அப்படிங்கிறதுனால, வேலட்டோட ஆட்ரப் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மினிமம் 10,000 ஜெம்மாவது இருக்கணும். இப்போ சீசன் 2ல் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அது வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியல ஃப்ரீயாக. அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்த மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹேட் 3 வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன கேட்பான் அப்படின்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்பான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் இருக்காது. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எப்படி பேஜ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் உள்ளே வரும்பொழுது உங்களோட அக்கௌண்ட்டோட ஒரு இமெயில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த சேட் 3 அக்கௌண்ட்டோட இமெயில் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்று என்ட்ரு பண்ண வேண்டாம். நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இமெயில் என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து ஆட்ராக் என்ன இமெயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ஓடிபி ஓடிபிஸ் கேட்டானா ஓடிபி கொடுங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ள தான் வருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் இதில் வந்து ஒரு ஸ்பின் தருவான் சரிங்களா. அந்த ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்பின் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெர்ம்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு ஒரு 100 ஜெர்ம்ஸ் வந்து கிடைச்சது. சீனியா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இது வந்து கிடைச்சது. அந்த பாயிண்ட் வந்து எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த கீழே வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும் சரிங்களா. ஸோ கீழே டோட்டல் ஸ்பின் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆட் ஆகும். அப்படியே இதே மாதிரி தினமும் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அதாவது ஒரு ஸ்பின் வந்து கொடுப்பான். அந்த ஸ்பின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 500 to 1000 ஜெம்ஸ் டோக்கன் வந்து தினமும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ஜீனியா அப்படிங்கிற அந்த ஆட் ஆப்பில் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பெண்ட் பண்ண ரிவார்ட்ஸ்லாம் இந்த இடத்துல மேலே காட்டும் சரிங்களா. இது வந்து டுடே எவ்வளோ ஜெம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வந்து மேலே காட்டும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2ஓட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீசன் 1ல் எப்படி நீங்கள் 10,000 ஜெம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த மைனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுமோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் 10,000 ஜெம்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டிங்கன்னா மைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. இப்போதைக்கு மைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒரு 2006 பீப்புள் மெம்பர் மட்டும்தான் சரிங்களா. 10,000 ஜெர்ம் ரீச் பண்ணுறது கஷ்டம் இதில். ஏன்னா இந்த சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் பார்த்துட்டு தினமும் ஏர்ன் பண்ணுங்கள். அந்த ஸ்பின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து 500 to 1000 ஜெர்ம் வந்து தினமும் கிடைக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு வேலட்டோட ஆட்ராப்பு. இதில் வந்து பாயிண்ட்டை தான் நம்ம கொடுக்குறான். ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக 1:10 அல்லது 10:100 அந்த ரேஞ்சில் நமக்கு என்ன பண்ணுவோம்னா டோக்கன் கன்வர்ஷன் வந்து கொடுப்பான் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு தான் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹைவேரா அப்படிங்கிற மைனிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இது வந்து யாரோட சப்போர்ட்டர்ஸில் வந்து ரன் ஆகுது அப்படின்னா ஸோ டானோட இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து February 2025 இந்த சீப்பன் மைனிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ எண்ட் ஆகிடும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 month 2 மாதம் அதாவது 2 month வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் ஆகுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இவங்களோட டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா ஒன்லி 1 பில்லியன் மட்டும்தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி $5 million வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு டீபின் ப்ராஜெக்ட். நம்ம வந்து இப்போ ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா டீபின் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் மைனிங்கு இந்த மாதிரி நிறையா மைனிங் பண்ணுவோம் இல்லையா, நோட் பே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது டெலகிராமில் ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடிய மைனிங்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் ஏர்னிங்னு வந்துருச்சு அப்படின்றவே இது வந்து ஒர்க்கிங் அது போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது வந்து நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க டோக்கனு. இது வந்து என்னோடய பவர் சரிங்களா. நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இதுவுமே நான் அமௌண்ட்டு கொடுத்து பே பண்ணல. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. பட் நான் அதெல்லாம் கொடுத்து நான் பே பண்ணலை சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீட் அந்த ரோட் மேப் மாதிரி கீழே ஒன்று ஆப்ஷன் இருக்குல்லையா, ரீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ அது வேணால் ஸோ அது இல்லை மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ காயின் வந்து மைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா
4% ஆஃப் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 44% காயின் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது மைன் பண்ணுறதுக்கு. ஸோ அது முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைனிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ஆப்ஷனில் கீழே காட்டும். சரிங்களா? இதுதான். ஸோ உங்களோட டோட்டல் சப்ளை அப்படிங்கிறது 1 பில்லியன் மட்டும்தான். கம்யூனிட்டி ரிவார்டு அந்த டோட்டல் சப்ளையில் எவ்வளோ நமக்கு ஏர்ட்ராப்பாக ஒதுக்க போகிறான்னு தெரியல. டோட்டல் சப்ளை 1 பில்லியன் அப்படிங்கிறனால ரொம்ப கம்மியான சப்ளை தான் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுக்குள்ள பெய்டு வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது ஹைப்பர் மோடு, டைனமிக் மோடு, அல்ட்ரா மோட்லாம் இருக்கும். அந்த அப்கிரேட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் வந்து டான் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குற மட்டும் பண்ணுங்கள். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து திரும்ப கூட பண்ணி காட்டுறேன். ஸோ நான் திரும்ப கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுக்கணும். சரிங்களா? அப்படின்னா மட்டும்தான் அது வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த பேஜை க்ளோஸ் பண்ணக்கூடாது. முழுக்க சொல்ல போனோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது கிராடியன்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுமோ க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியுமோ. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க இந்த பேஜை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டினியோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த டினியோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்விட்டர் வந்து கிட்டத்தட்ட 150K வந்து ஃபாலோவர் வச்சிருக்காங்க. ஸோ நான் அதில் ஜாயின் பண்ணி ஒரு 2 days கிட்ட தான் ஆகுது. சரிங்களா? ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான் இதுவும். நம்ம வந்து நிறையா ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டீப்பின் ப்ராஜெக்ட்டு நான் ஷோ பண்ணுறேன். சில ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மைசஸ் ப்ரௌசரில் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து மைசஸ் ப்ரௌசரில் பண்ணது எல்லாமே நான் இப்போ வந்து கிவி ப்ரௌசரில் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீ வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வந்து. சரிங்களா? அது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீப்பின் ப்ராஜெக்டோட லிங்க்குமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அதை சர்ச் பண்ணிங்கனாவே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிவி ப்ரௌசரில் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போனீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதாவது கொஞ்சம் அந்த நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்காது, அந்த கனெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறது. நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்றைக்கி வந்து 350 டினியோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 3425 டினியோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். இந்த கனெக்ட் நோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி டைமோட ஒரு 3 seconds. ஸோ ஆஃப்டர் 3 seconds முடிஞ்சதுக்கப்புறம் நோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ரீகனெக்டிலே தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. வந்து ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து ஃபர்ஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட் இருக்காது நிறைய பேர்த்துக்கிட்ட, இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இதான் டேஷ்போர்டு. சரிங்களா? இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து டேஷ்போர்டு மட்டும்தான். இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த இதில் 3 டாட் பட்டன் இருக்கும் இல்லையா? கிவி ப்ரௌசரில் நான் சொல்கிறேன். ஸோ மைசஸ் ப்ரௌசர்னால் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து கிவி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டினியோ கம்யூனிட்டி நோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் என்ட்ரு பண்ணணும். அதாவது அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே இமெயில் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்து லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துடணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் கனெக்ட் நோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோடு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். இதில் ரீகனெக்டிங்னே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரீகனெக்டிங் இருந்தாவே அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கனெக்ட் ஆகிடும். பட் இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்டென்ஷன் டீப்பின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெலகிராமில் வந்து இப்போ வந்து ஹைவேரா அப்படிங்கிற மைனிங் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரௌசர் மைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீனியோ, டான் ப்ரௌசரு, பைப்பு, கிராஸு, அதுக்கப்புறம் நோட்பே, பிளாக் மெஸ்ஸு, ப்ளஸ்ஸு, இது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸு. இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, நம்ம டெலகிராம் சேனலில். இந்த ஒவ்வொரு நேமே போய் அங்கே கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி எடுக்கணும்னு கூட நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் ஃபர்ஸ்ட்டு வந்துடுங்க.
ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா மேலே த்ரீ பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது உங்கள் ப்ராஜெக்ட் வேணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேரா ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா HIVAR அந்த மாதிரி அது கரெக்டாக ஸ்பெல்லிங் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும். சரிங்களா? ஸோ சாரி கரெக்டாக கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து லிங்க்கை டேரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நான் பற்றி சொல்லியிருக்கிறேனோ அந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் நெட்வொர்க் வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் நெட்வொர்க் வந்து லைட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த ப்ளஸ் நெட்வொர்க்கோட லிங்க் இருக்கும். இந்த மைனிங் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ், எல்லாமே வந்து நல்ல ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள்கிட்ட. மற்றபடி வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் அப்புறம் நோட்பே அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஆக போகுது. 6th வந்து லிஸ்ட் ஆக போகுது. January 6th வந்து லிஸ்ட் ஆக போகுது. இப்போ சீசன் 2 வரைக்கும் எண்ட் ஆகிடுச்சு. சீசன் 0 முடிஞ்சு, சீசன் 1 முடிஞ்சு, இப்போ சீசன் 2 முடிஞ்சு, இப்போ சீசன் 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீசன் 3 வந்து கூடிய சீக்கிரம் எண்ட் ஆகிடும். ஸோ 6th எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2க்கான ரிவார்டு வந்து கால்குலேட்டில் இருக்கும். ஸோ கால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 0 சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்ட்ராப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக செக் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து செக் ஏர்ட்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹோம் பேஜில். அதை நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து என்னென்னு காட்டும் அப்படின்னா அந்த நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல அவங்க என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்களுக்கு அந்த NC அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுத்துருப்பான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த நோட்பே NC டோக்கன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த செக் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் 750, சீசன் 0 அண்ட் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 750. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் வச்சு மட்டும் கொடுக்கல. சரிங்களா? உங்களோட ஆக்டிவ் எவ்வளோ இருக்கோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த NC அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுத்துருக்குறான். இதோட ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ஒவ்வொரு இதாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்கெட்டோட அந்த ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.26 வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்திங் NC டோக்கனோட ப்ரைஸு. இதில் வந்து டேரெக்டாக சில எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு NC பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 சென்ட்ஸு 0.4 சென்ட்ஸு அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டு அந்த NC அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கான அந்த இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு $7 million வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் லிஸ்டிங் அப்போது $1 billion இருந்துச்சு அப்படின்னா $1 billion இருந்துச்சு அப்படின்னா ஒரு NC டோக்கனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $1 இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு 500, 300, 400, 200 இந்த மாதிரி தான் மார்க்கெட் கேப் இருக்குது லிஸ்டிங் அப்போது அப்படின்னா 0.2 to 0.3 சென்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெர் NC டோக்கனோட ப்ரைஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன தான் ப்ரைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அவன் என்ன மாதிரி கொடுக்க போகிறானோ ஸோ அவன் என்ன மாதிரி லிஸ்ட் பண்ண போகிறானோ ஸோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த டீனியோ ப்ராஜெக்ட்டு ஹைவேரா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டும் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டோட லிங்க்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் அதோட அப்டேட்டு நியூ ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஆக்டிவ் ஆகிருங்க. ஸோ போடக்கூடிய ஏர்ட்ராப்பை ரெகுலராக அட்டெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.